வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி. மணப்பாறை அருகே உடையாப்பட்டியில் 17 ஆண்டுகளுக்கு பின் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. சீறி பாய்ந்து வரும் ஜல்லிக்கட்டு காளைகள் பார்வையாளர்களை பரவசம் அடைய செய்தது. இனி விரிவான செய்திகள். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள உடையாப்பட்டியில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு புனித இருதய ஆண்டவர் ஆலயம் முன்புள்ள திடலில் ஜல்லிக்கட்டு விழா நடைபெற்றது. போட்டியை மணப்பாறை எம்எல்ஏ அப்துல் சமது, ஸ்ரீரங்கம் கோட்டாட்சியர் சீனிவாசன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். சிறப்பு அழைப்பாளராக கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பங்கேற்றார். முன்னதாக வீரர்கள் ஜல்லிக்கட்டு உறுதிமொழியை ஏற்றனர். முதலில் ஊர்கோவிலின் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. அதனைத் தொடர்ந்து வாடிவாசலில் திருச்சி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, கரூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அழைத்து வரப்பட்ட காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து அவிழ்த்து விடப்பட்டது. அப்போது வாடிவாசலில் இருந்து வெளியே வந்த காளைகளில் சில மின்னல் வேகத்தில் யார் பிடியிலும் சிக்காமல் சென்றது. இதேபோல் சில காளைகள் களத்தில் நின்று தன்னை அடக்க வாருங்கள் பார்ப்போம் என்று கூறுவது போல் நின்று அருகில் வந்த காளையர்களை விரட்டியடித்து பந்தாடியது. இருப்பினும் பல காளைகளை வீரர்கள் திமிலை இறுக்கப்பற்றி அணைத்து வெற்றி வாகை சூடினர். இதில் வெற்றி பெற்ற காளைகளுக்கு அதன் உரிமையாளர்களுக்கும் காளையை அடக்கிய காளையர்களுக்கும் சைக்கிள், கட்டில், டைனிங் டேபிள், சேர், சில்வர் பாத்திரங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களும் பரிசாக வழங்கப்பட்டது. போட்டியில் 700 காளைகளும் 350 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர். மேலும் பாதுகாப்பு பணிக்காக சுமார் 250க்கும் மேற்பட்ட காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். காயமடைந்த வீரர்களுக்கு சிகிச்சை அளிக்க தயார் நிலையில் மருத்துவ குழு அவசர ஊர்தியும், காளைகளுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக சிகிச்சை அளிக்க கால்நடை மருத்துவத்துறையினரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தனர். ஜல்லிக்கட்டை காண திரண்டிருந்த மக்கள் கைகளை தட்டி விசில் அடித்தும் ஆரவாரம் செய்தனர். G3 செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு.